நம்ம சேனலை பத்தி இன்னும் தெரியாம இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சனை சர்ச் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க so that you get notified. ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்னைக்கு கங்கை ஹெர்பல் கிச்சனில் சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பதிவு தான். நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், நோயின்றி வாழணும்னா நம்ம சில வகையில் உணவில் வந்து கொஞ்சம் மெனக்கெட்டு தான் ஆகணும். ஓகேவா? அதை தான் உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன். நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில் தான் இருக்குது. இன்றைக்கி காலையில் வந்து கோதுமை இடியாப்பம், தேங்காய் பால், நாட்டு சக்கரை சேர்த்து தேங்காய் பால். இது ஒரு ஈடு அப்படியே எடுத்து வச்சுட்டேன். இன்னொரு ஈடு வந்து அப்படியே இட்லி குண்டானில் இருக்குது, சூடாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் தேங்காய் பாலும் இந்த கோதுமை இடியாப்பமும் காலையில் சாப்பிட்டுக்கலாம். மத்தியானத்துக்கு வந்து அந்த நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. கல் இருந்தாக்கா வடிகட்டிக்கோங்க. என்னோடதுல கல் இல்லை, அதனால நான் அப்படியே போட்டு அப்படியே வச்சிருக்கேன். ஓகேங்களா? காலையில் சூப்பரான ஆல்கலாய்டு சத்துக்கள் நிறைந்த கோதுமை இடியாப்பமும் தேங்காய் பாலும். மத்தியானத்துக்கு வந்து 2 சப்பாத்தி எடுத்துக்கலாம். கோதுமை ரவை உப்புமா எடுத்துக்கலாம். அது கூட சாம்பார். வெறுமனையாக சாப்பிட்டா சப்பாத்திக்கும் எதுக்குமோ நல்லா இதுதான் திக்காக வச்சுருக்கேன். சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம், உப்புமாவுக்கும் கொஞ்சம் போட்டு தொட்டுக்கலாம். சாம்பார், அந்த பச்சை கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன், சூப்பராக இருக்கும். நீர் மோர் பாட்டிலில் ஊற்றி கொடுத்தாலும் சரி, வீட்டில் டிஃபன் சாப்பிட்டது அது தேங்காய் பால் சாப்பிடும்போது அது மோர் சாப்பிட வேண்டாம், மத்தியானம் சாப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து வெள்ளை சாதமே இல்லாத ஒரு சாப்பாடு. இது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறோம், பிபி இருக்குது, சுகர் இருக்குது, அபவ் 40க்கு மேலே இருக்கும், சிறு வயது முதல் எல்லாருமே சாப்பிட்லாம். அதாவது குழந்தைங்களுக்கு மட்டும் வேணும்னா மத்தியானம் சாப்பாடு வடித்து இதில் கொடுத்துக்கலாம். அவங்க இந்த இடியாப்பமும் சாப்பிட்லாம், தேங்காய் பாலும் சாப்பிட்லாம், மோர் சாப்பிட்லாம், கோதுமை உப்புமா சாப்பிட்லாம். கோதுமை உப்புமா நம்ம வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் நிறைய டைம் எப்படி பண்ணுறதுன்றது. ஆனால் வறுத்துட்டு பண்ணுங்கள், அதான் நல்லா உதிரி உதிரியாக பொல பொலன்னு இருக்கும். சூப்பராக சுட சுட இருக்குது பாருங்கள், நல்லாயிருக்கும். இதில் வந்து இன்னொரு ஆப்ஷன் சொல்கிறேன். நீங்கள் தேங்காய் பால் போட்டுக்கினாலும் போட்டுக்கலாம். நம்ம வந்து இந்த பூரண குழுக்குட்டைக்காக எத்தனை பேர் வீட்டில் பண்ணுவீங்கன்னு தெரியல, எள்ளு பூரணம் பண்ணுறோம் இல்லையா, வேர்க்கடலை பூரணம் பண்ணுறோம். அதை என்ன பண்ணணும்னா அந்த இடியாப்பத்து மேலே தூவி கூட நீங்கள் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நான் அந்த இது பூரணம் கொஞ்சம் வச்சுருக்கேன், வேர்க்கடலை போட்ட பூரணம் கொஞ்சம் வச்சுருக்கேன், தேங்காய் போட்ட பூரணம் கொஞ்சம் வச்சுருக்கேன். வேணுன்றவங்க தேங்காய் பால் போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேணால் அந்த பூரணத்தை தூவி சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் அதை நாங்கள் எப்படி பண்ணுவோம்னா, வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வெல்லம் போட்டுட்டு ஒரு க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டாலும் சரி, வெறுமனையாக வெளியில் வச்சுக்கிட்டாலும் சரி, ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் அந்த பூரணம் நல்லாயிருக்கும். ஆனால் தண்ணி படக்கூடாது. அதே மாதிரி எள்ளை நல்லா வறுத்துட்டு எள்ளை மட்டும் முதல்ல க்ரஷ் பண்ணிக்கின்னு தேவையான அளவு வெல்லம் சேர்த்து ஏலக்காய் சேர்த்து பொடிச்சு ஒரு பாக்ஸில் வச்சுக்கிட்டிங்கன்னா அதையும் இந்த இடியாப்பத்தில் போட்டு சாப்பிட்லாம், ஆப்பத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம். எங்களுக்கு அது பிடிக்கும். வேணுன்றவங்க நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த வேர்க்கடலை கொழுக்கட்டைக்கு செஞ்ச பூரணம் இந்த ஊருக்கு பாருங்கள். ஓகேங்களா? அப்படி பூரணம் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எள்ளோ வேர்க்கடலையோ இருந்தால் அப்படியே இமீடியட்டாக வறுத்துட்டு கோர்ஸாக ஓட்டிட்டு அதுக்குள்ளே வெள்ளத்தை துருவி போட்டு 2 ஏலக்காயும் போட்டு நம்ம ஓட்டி வச்சுட்டோம்னா டக்குன்னு எடுத்து அந்த இடியாப்பத்து மேலே தூவி சாப்பிட்டு பாருங்களேன், பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக இருந்தாலும் ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதிவை பண்ணுங்கள். ஓகே, நன்றி.